சைவ சமயத்தின் இன்றைய நிலை அப்படிங்கிற, ஏன்னா ஞானசம்பந்தரை சிந்திப்பதோடு ஞானசம்பந்தர் காலத்து சைவத்தின் நிலை எப்படி இருந்ததுன்னா புறச்சமய இருள் சூழ்ந்திருந்தது. அப்ப புத்தம், சமணம், களப்பிரர்கள் இப்படி இறைவனுக்கு அந்த இந்த மதத்திற்கு எதிராண்மை ஒரே ஒரு அன்பு காட்டணுமா, ஆனா என்ன அன்பு காட்டணும், எப்படி காட்டணும், இறைவன் கிட்ட அன்பு காட்டுன்னு குரு சொன்னாரு. ஒரு 4 வேளைக்கு சோறு போடணும்னு எப்படியோ பொருளிட்டு அப்படின்னு புரிந்து கொள்ளாமல் வாழ்ந்த நிர்வாணமா இரு அப்படின்னா மனதில் பற்றற்று இரு அப்படி அர்த்தம். இந்த சமணர்கள் நிர்வாணமா தெரியுவாங்க, இன்னைக்கு அப்படித்தான் இருக்காங்க. நிர்வாணத்துக்கு மீனிங் குரு சொன்ன நிர்வாணத்துக்கு இந்த நிர்வாணத்துக்கு சம்பந்தமே இல்லை. அதே போல பசித்தவனுக்கு சோறு கூடனா இவன் உழைத்து சம்பாரிச்சு கொடுக்காம 10 பேர்கிட்ட யாரும் சம்பாதிச்சு உணவழிக்க. அப்புறம் பிற உயிருக்கு தீங்கு செய்யாதேன்னா தன் தலையில முடி முளைச்சிருந்த பேன் வந்து அதை கொள்ளணுன்ட்டு முடிய கையில பிடுங்கி போடுறது. இது மாதிரி பைத்தியகாரத்தனமான ஒரு சமண சமயம். அதே போல புத்தர்களும் கிட்டத்தட்ட அவங்க தன் சமயம் ஆழ்வதற்காக எப்படி அந்த முகமதிய மன்னர்கள் ஊட்டரை தூக்கி போடுவேன், கொண்டு போடுவேன், மதம் மாறடா அப்படி சொன்ன மாதிரி இந்த புத்தி அன்பானவர்கள் சொன்னாலும் இன்னைக்கு வரைக்கும் சீனா போன்ற நாடுகள்ல வன்முறையால் புத்த சமதம் சார்ந்த நிறைய சலுகைகள் கொடுத்து சமயத்தாரையை விரிவுபடுத்தி அதேதான் அந்த காலத்தில் இருந்தது. இடையில கடவுள் மறுப்பாளர்கள் என்று இருப்பது போல அன்றும் அந்த களப்பிரர்கள் அவங்க முரட்டு மொழிகள் அவங்களுக்கு இந்த கடப்பு, சோப்பு, கடப்பு, ஒழுக்கம் அது இதெல்லாம் எதுவும் அப்படிப்பட்ட காலகட்டம் அன்று இருந்தது. அன்று ஞானசம்பந்தர் வந்த பொழுது எவ்வளோ பேரு ஐயோ இதுக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் வராதான்னு செஞ்சுட்டு ஒரே ஒரு அப்பா அம்மா மட்டும் கடவுளே இந்த தமிழ் மொழி இன்னைக்கு எப்படி ஆங்கில மொழி தமிழை அழிக்குதோ அது போல அங்கு பாலி மொழி, சமணனுடைய மொழி பாலி மொழிம்பாங்க. அந்த மொழி தமிழை அழித்து பாலி மொழியுடைய தாக்கம் எங்க தாத்தா காலம் வரைக்கும் இருந்தது. ஸ்ரீ மகாகணம் பொருந்திய மகன் கஞ்சமலைக்கு உன்னுடைய தகப்பனார் வரையும் விகிதம் அப்படி இருந்தது. இப்படி என்னதான் புரியுத, இப்படி கலப்பு மொழியாக இன்று இன்னைக்கு ஹலோ ஹவாரியோ எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, ஹவாரியோ எங்க தமிழ்ல நுழைஞ்சு முதல்ல மேல கைப்பற்றிட்டா சிவசிவமா, இப்ப சாரி வந்துருச்சு. இப்படி எவ்வாறு மொழி சிதைவும் கலாச்சார சிதைவும் அது போல அன்று இருந்தது. அப்ப ஒரே ஒரு அப்பா அம்மா மட்டும் சைவமும் தமிழும் வாழ ஒரு குழந்தை வேணும்னு கேட்டாங்க. ஞானசம்பந்தர் பிறந்தார், வளர்ந்தார், பால் குடித்தார், அதிகம் பாதிக்கிறார், அதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் அப்படியே போகக்குள்ள அவர் 3 சுற்று தலையாத்திரை போயிருக்கார். முதல் சுற்றுல சாதாரணமா நம்மள மாதிரி அவர் கோயிலா பாடிட்டு போயிருக்கார். அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா அந்த திருமருகள்ல அந்த இறந்த பெண்ணை செட்டி பெண்ணுடைய கணவனை உயிர்ப்பித்தல் அது மாதிரி சிலதெல்லாம் செய்யறார். அந்த ஆண் பனை, பெண் பனை இது மாதிரி சிற்றாடல் செஞ்சுட்டு போறார். ஆனா மதுரை அது வரைக்கும் அவர் இறைவனை பாடிட்டு இருந்தார். நம்மள மாதிரி அவரும் கோயில் பட போவாரு, இறைவனை பாடுவார். ஆனா அந்த மதுரை செல்லும் பொழுதுதான் ஞானசம்பந்தருடைய பிறவி நோக்கம் நிறைவேற்றும். ஏன்னா அங்க எப்படின்னா இன்னைக்கு எப்படி புரட்சமயத்தார் கிறிஸ்துவ கொட்டடிச்ச கொட்டம் அப்படின்னு சொல்றதுக்காக திருநீர் வைக்காத முட்டா பக்கம் நம்ம வாழ்றோம் இல்ல. இதை விட கேவலம் அன்னைக்கு இருந்து எவனா திருநீர் வச்சுட்டு போனா மதுரையில பாண்டி நாட்டுல. இன்னைக்கு நான் ஒரு திருநீர் வச்சனை பார்த்து எனக்கு தீட் ஆயிடுச்சுவான் சமணன். அதை கேட்ட உடனே என்ன பண்ணுவான்னா, ஐயோ இதை கேட்டதுனால எனக்கு தீட் ஆயிடுச்சுன்னு கண்டிச்சுவானலாம். அப்படிப்பட்ட காலகட்டத்துல மங்கையர் முழுநீர் போல இளவரர் அவங்க தன் கணவன் பார்க்க கூடாதுங்கிறதுக்காக திருநீர் வச்சு நெற்றியில் திருநீரை மறைச்சிட்டுதான் போய் அந்த வழக்கம் இன்னும் இந்த சவுக்கார்னு ஒரு இனம் இருக்கு. அவங்க எல்லாம் நம்ம தமிழ்நாட்டுல இருந்து
அவங்களுடைய வழிபாடும் சொக்கர். இந்த சவுக்கார் சேட்டார் நம்ம சொல்றோம்ல, அவங்க பெண்கள் பாருங்க, இந்த நெத்தி பொட்டை மறைச்சு இன்னைக்கு முக்காடு போட்டிருப்பாங்க. சிங்கேற்கரசியார் அது மாதிரி தான் அணிந்த திலகமும் திருநீரும் தெரியக்கூடாதுன்றதுக்காக முகம் மறைத்து கணவனோட அணுகி அவருடைய கடமைகளை செஞ்சிருக்காங்க. அப்படிப்பட்ட அந்த அம்மையாரும் மந்திரி குறைச்சரை யாரும் கூட்டி போறப்ப கண்டு முட்டு தீட்டு முட்டு, அப்படி ஒரு காலகட்டம். பார்த்தனால அது பார்த்தா தீட்டு, கேட்டா தீட்டு, தொட்டா அவ்வளவு பொண்ணே போடுவானுங்க. அப்படிப்பட்ட சூழல்ல இந்த ஞானசம்பந்தர் போறாரு. முதல்ல தீயிடுறாங்க, உயிர் தீல மாட்டிருந்தா செத்துருப்பாரு இல்ல ஞானசம்பந்தர். இறையர்கள் காப்பாற்றியது. அடுத்து பாத்தீங்களா அனல்வாதம். நான் ஒரு ஓலை எழுதி இந்த நெருப்புல போடு, எரியலன்னா எந்த ஓலை எரியலையோ அது உண்மையான சமயம் அப்படிங்கிறான். அடுத்து பார்த்தா அவங்க ஓலை எரிஞ்சதும் உடனே அரசன் போய் அரசிய இவன் திருநாவுக்கரசுடன் இருந்தவன் நம் சமண சமயத்தில் ஒரு மந்திரத்தை கற்றுக்கொண்டு ஓலை எரியாத வண்ணமும் நம்ம ஓலை எரியும் வண்ணமும் ஏவலிச்சான்ட்டாங்க. உடனே மன்னன் கடுகோ பூர்வாண்டியன் நின்ற சீர் நெடுமாறன் ஆயிரம். அவன் சொல்றான், அப்படியானால் எது நம் மந்திர சமண சமயத்திலேயே கட்டுப்படுத்த முடியாது, மந்திரங்களால் கட்டுப்படுறதா ஒன்று சொல்லுகிறான். சொல்லக்குள்ள நீரினால் கட்டுப்படுத்த முடியாது. சொன்ன உடனே என்ன பண்றாரு, வைகையில பெருக்கெடுத்து ஓடும் வைகையில அவனுங்களும் அவங்க மந்திரத்தை எழுதி போடுறாங்க. நம்பெருமானும் அவருடைய அந்த பதியத்தை எழுதி போட ஏடு எதிர்த்து கரை சேர்ந்து குளச்சரையார் போய் ஏட மீட்டு வர்றாரு. இன்னைக்கு அந்த இடத்துல திருவடகம் கோயில் எதுக்க இந்த படித்துறையில இந்த சமூகம் இருந்ததுக்கான கல்வெட்டு ஆதாரமும் சிலையும் இருக்கு. அந்த ஊருக்கு பேரே ஏடு கரையேறினால் திரு ஏட. இந்த வாரத்துல அங்க அந்த ஏடு கரையேறிய திருவிழா வேற லெவல்ல செய்வாங்க. அது எப்படின்னா பூரா நட்டு வச்சுக்குவாங்க. மேல இருந்து நம்முடைய வென்று தெய்வத்தை நிலைநாட்டு. ஆனா இன்னைக்கு இது அன்றைய இன்னைக்கு என்ன நடக்குது, சைவத்துக்கு எதிரி கிறிஸ்தவனோ இஸ்லாமியனோ மட்டுமல்ல, நாமும் சைவத்தின் எதிரிகள். சைவம்னே என்ன தெரியாத ருத்ராட்சம் போட்டு திருநீர் அணிந்து, எங்க அம்மா திருநீர் வைக்கல, எங்க அப்பா திருநீர் வைக்கல, அதனால எங்க அப்பா அம்மா விட்டு நான் விலைக்கு வந்துட்டேன் அப்படின்னு நிறைய இளைஞர்கள் சிவனடியார்னு சொல்லிட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்பா அம்மா சோறு போடாம. சைவனே என்னன்னு தெரியல. அவனுக்கு பயிற்றுவிச்சவன் நீ திருநீர் அணிஞ்சுக்க, சிவன் தான் உனக்கு அப்பா அம்மா என்ன, அவரே உன்னை கரை சேர்த்திடுவாரு, உனக்கு சோறு போட்டுருவாரு. இவன் ஊர் ஊரா போய் இவன் திருவேடத்தை பார்த்து ஊர் ஊரா மற்ற அடியாரெல்லாம் சோறு போடாம தின்னுகிட்டு திரும்பிட்டு இருக்கிற குரூப்பெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. இவரெல்லாம் சைவர்கள். இந்த சைவத்தையும் ஒரு பெரிய விஷயம். இன்னொரு குரூப் இருக்குது, எல்லாம் பண்ணாதெல்லாம் பண்ணுவான். கடையில உட்காந்துட்டு போய் வியாபாரம் பண்ணுவான், வேலை செய்ய மாட்டோம். எந்த கைலை காட்சி காணுதல் அப்படி எந்த விழானாலும் நம்ம நம்பிக்கான கம்பெனி, எல்லா கம்பெனி நடக்குது, அதையெல்லாம் பார்த்து அதை லீவ் போட்டு ஓடுறது. அதுவும் எப்படி ஒரு வருஷத்துக்கு எங்கிட்ட ஒருத்தன் வந்தாங்க வேலை கேட்டு, அவர் சிவனடியார் அப்படின்னு சொல்லிக்கிட்டாரு. சரி கண்ணு, நீ என்கிட்ட வேலைக்கு மகிழ்ச்சி, ஆனா நீ திருவாரூர் தேர் இன்னைக்கு லீவ் போடக்கூடாது. என்ன கைலை காட்சி அப்பரடிகள் பார்த்த அன்னைக்கு லீவ் போடக்கூடாது, அது இதுன்னு அவன் இல்லையா இதெல்லாம் சொல்லி அவன் என்கிட்ட லீவ் கேட்டான். கூட்டி கழிச்சா ஒரு 100 நாள் இவன் வேலைக்கே வரமாட்டான். இவனை வச்சுக்கிட்டு இவன் குடும்பம் நாசம், இவனை வச்சுட்டு வேலை செஞ்சா ஒரு குடும்பம் தான் பட்டி கிடந்து, இவனும் ஒரு குடும்பம்.
போடான்ட்டேன். உடனே ஆட்டோட போட்டா ஐயா வந்து இவ கருங்காலி யாரும் கிடையாதுன்னா ஒரு சிவனடியாருக்கு வேலை கொடுக்கணும். அப்புறம் கச்சேரி வச்சா அப்புறம் தானே தெரியும் அவனை உதைச்சாங்க. அது வேற விஷயமா வச்சுங்க. ஆக இன்னைக்கு சைவம் என்பது எப்படி இருக்கு? உடலால் திருவேடம் மட்டும் அணிந்து கொண்டு சைவர்கள் கடமை என்னன்னு கேட்டா அன்னைக்கு திருப்பூர் போயிருந்தேன். திருப்பூர்ல பெரிய போன வருஷம் அவர் எடுத்திருந்தாரு. அந்த வகுப்புல போய் நிறைய பேர் உட்கார்ந்து இருக்காங்க. எங்க திருவிழா புராண வகுப்பு மாணவர்களுக்கு பரிசு வழங்க. எங்க பிள்ளைகளுக்கு எல்லாம் சைவ 5 கடமைகள் தெரியும். ஆனா அந்த பெரிய சபையில சைவர்களுடைய 5 கடமைகள் என்னன்னா திருவாசகம் முடிக்கிறது, வியாபாரம் முடிக்கிறது, உழவாரம் முடிக்கிறது, அடியாருக்கு சோறு போடுறது, அப்புறம் பாத்தீங்கன்னா இது என்னது கோயிலில் திருவிழாவில் வந்து பங்கேற்றுக்கிறது. இது 5 தான் வந்து சைவர்கள் 5 கடமைன்னு சொல்லி வச்சிருக்காங்க. அப்புறம் நான் கடமையை சொன்ன பிறகு இதெல்லாம் எங்களுக்கு தெரியவே தெரியாத, இதெல்லாம் நல்ல கடமைகளாச்சு. ஆக இன்னைக்கு சைவமே என்னன்னு தெரியாத ஒரு குரு கழுத்து நிறைய ருத்ராட்சம் போட்டு, இதுல வேற சிவாய நம அப்படின்னு ஒரு குரு, இன்னொன்னு திருச்சிட்டம்பலம், இன்னொன்னு தில்லையம்பலம், இன்னொன்னு சிவசிவ, இன்னொன்னு என்ன பண்ணுது இந்த நமச்சிவாயன்னு சொல்லக்கூடாதான். அந்த குரு அவ்வளவு மடையான் புத்தகம் போட்டிருக்கான். அவன் இந்த கருமுதல் திருவரையாதவன் ஒரு மடையம் போட்டிருக்கான் புத்தகம். முதல் பதிவுல நமச்சிவாயன்னு இருந்தது, இப்ப நமசிவாயன்னு போட்டிருக்கான். மிச்ச பொண்ணுட்டான், மெய்ய பொண்ணுட்டான். இப்படி என்னன்னே திருமுறையை தெரியாம திருமுறையை அச்சிட்டு விற்கிற ஒரு கும்பல். இதை வாங்கினா சிவகதிக்கு இருக்கா இல்லையா சோறு கிடைக்கணும் வாங்கி படிக்கிற ஒரு திருக்கூட்டம். இதை விட இன்னொரு காமெடி இருக்கு. திருவாசக முற்றுவதல் விழா என்ன, அடியார்களுக்கு தங்கும் விதமும் காலை உணவு, டீ, பட்டி, மதிய உணவு வழங்கப்படும் போட்டாதான் முற்றோதலுக்கே போறாங்க இன்னைக்கு இருக்கிற சைவர்கள். என்ன அதை விட இன்னொரு காமெடி இருக்கு. உழவார பணி, உழவார பணிக்கு வரும் அன்பர்கள் யாரோ ஒருத்தரை இலவசமா பஸ் கொடுத்துறாரு, டீசல் போட்டு கொடுத்துறாரு. ஆனா அந்த தலைவர் என்ன பண்றாருன்னா டீசல் செலவுக்குன்னு காசு வாங்குறாரு. அது பரவாயில்ல, இந்த உழவாரப்பணி போறவங்கள பாதி பேரு ஊர் சுத்தி பார்க்கதான் போறாங்க, உழவாரப்பணியே செய்யறது இல்லை. போயிட்டு சாப்பிட்டு ஊர் சுற்றி வர்றதுக்கு ஒரு உழவாரத்துக்கும் அதுக்கு ஒரு தங்குமிடம், உணவு இலவசம். திருவாரூர் தேர் பாருங்கள், பார்க்க செல்லலாம். 3 நாட்கள் உணவு இலவசம். இதெல்லாம் கொடுக்கலன்னா எவனும் போக மாட்டான். கொடுமை. எவ்வளவு இழிநிலைக்கு இந்த சமயம் இன்னைக்கு போயிருக்குல்ல. நான் சொன்னது ஏதாவது பொய் இருந்தா மறுத்துரைக்கலாம், அதெல்லாம் தவறே கிடையாது. என்னங்கயா நாங்கெல்லாம் அப்படி இல்லை, நீங்க இப்படி சொல்றீங்க. இப்ப சைவமா வளர்ந்துருக்கு, நல்ல திருவேடம் போட்டு எங்க போனாலும் ஓசுல சோறு கிடைக்கும். 4 பதிகம் படிச்சுட்டு மீதி நேரம் ஊர் சுத்திட்டு எல்லாம் கோயில் சுத்தி பார்க்கலான்னு போற கும்பல் இருக்கே தவிர அங்க, ஏன்னா இந்த திருவாரூர்ல உழவார பணி எல்லா பணியும் போட்டு நாங்க உலகத்துல திருப்ப ஒரு 200 பேர் வந்தானா ஒரு 75 பேர் தான் பணி செய்யறோம். மீதி எல்லாம் சாப்பிட்டு கதையடிச்சு உட்கார்ந்து. ஆக இன்றைய சைவம் வந்து பார்த்தால் சைவம் பெருகி போனது போல ஒரு மாய தோற்றத்துல இருக்கு. இதுல வேற குருமார்கள் அதை விட காமெடியான ஆளுங்க. கண்டமணிங்கிறது ஒரே ஒரு மணி தான் கட்டணும். ஏன்னா பெரும்பாலான மடாதிபதிகளும் ஒரு மணி தான் கட்டிட்டு இருந்தாங்க. திடீர்னு பார்த்தா ஒரே கண்டமணி எல்லாம் ஒண்ணு கட்டினா யார் யாருடைய சீடனும் பார்க்கறதுல குழப்பம் வந்துருச்சு. ஒரு கேடி இருக்கான், அந்த கேடி என்ன பண்ணா, அந்த கேடி குரு ஒரு பெரிய ருத்ராட்சம் போட்டு அது பக்கத்துல சின்னதா எங்க ஊர்ல ஆட்டுக்கு மணி கட்டுவாங்க, நடுவுல அந்த பெல்லு கட்டிட்டு சலங்க நெடு அது மாதிரி கட்டி விட்டான். இன்னொருத்தன் பார்த்தான், ஐயோ இவன் என்னடா இப்படி கட்டினான், அப்போ வேற அப்படின்ட்டு அவன் என்ன பண்ணானா ஒரு பெரிய ருத்ராட்சம், 2 பக்கம் கொஞ்சம் மீடியம் சைஸ் ருத்ராட்சம், சுத்தியும் சின்ன கண்டமணி. இது தாங்க முடியாத சியாமலா ராகவன் ஒரு பெரிய குரு, உண்மையாவே ஒரு நல்ல குரு, அவரை குறை சொல்ல. ஆனா அவர் சீடர் அடையாளம் தெரியணும் இல்ல,
அதுக்காக எங்க ஊர்ல ஆட்டுக்கு லைசன்ஸ் கொடுத்தா கழுத்துல ஷீல்டு கட்டுவோம். அது மாதிரி ருத்ராட்சம் கட்டி நடுவுல சியாமலா ராகவன்னா வேற வேற போட்டு கழுத்துல கட்டிவிட்டாரு. இதுல அந்த இவங்க எப்படின்னா அந்த கழுத்துக்கு ருத்ராட்சம் பார்த்து இவர் அவரு சீடர் குருன்னு அவருக்கும் ஆகாது, இவர்கிட்ட பேசக்கூடாது, ரொம்ப டிசிப்ளின் நீட்டா கடைபிடிக்கிறாங்க. ஒரு திருக்கூட்ட அடியார்கள் அடுத்த திருக்கூட்டத்தை பார்த்தா பகையா பாக்குறோம். எங்கேயா போயிட்டு இருக்கு இந்த சைவம். இதை விட ஒருத்தன் இருக்கான் கேடி, அவன் பட்டு முச்சாலு ஒரு திருமுறை பதம் பிரிக்க தெரியல. ஆடு பாம்பது அரைக்கசைத்த அழகனேன்னு போடுறத ஆடுகின்ற பாம்பை இடுப்பில் அணிந்த இறைவான்னு பாடின பாடலை பதம் பிரிக்கிறான். ஆடு பாம்பு அது அரைக்கசைத்த அழகனே. என்னடா சாமி இடுப்புல ஆடு பாம்பு அது மூணு இடுப்புல, அது என்னடா அது பேயா பிசாசா? ஆடு என்னடா சிவருமான் இடுப்புல கட்டிச்சான்னு கேட்டா எல்லாருக்கும் எளிதில் புரியறதுக்காக பதம் விரிச்சிருக்காங்க. எப்படி இது ஒரு குரூப் நல்ல எவனோ ஒருத்தன்ட்ட டோனர் வாங்கி ஒரு 10 பேர் புத்தகம் அடிச்சு கொடுத்தா அந்த அச்சடிக்கிற கருப்புகள் தூய்மை அடிக்கிறவன் 40 ரூபாய்க்கு விற்றான், இன்னொருத்தன் 60 ரூபாய்க்கு விற்றான். ஈரோட்ல ஒருத்தன் அதே 60 ரூபாய் 40 ரூபா புத்தகத்தை 60 ரூபா புத்தகத்தை 100 ரூபாய்க்கு வித்துட்டு இருக்கான். நல்ல வியாபாரம். ஜனங்க பாவம் கஷ்ட காலத்துல ஏதோ ஒன்று படிக்கணுமேனு வாங்கி படிக்கணும், பிழை இல்லாம படிக்கணும் இல்லையா? ஆடு பாம்பு அது அரைக்க தலைவன் படிக்கிறதுக்காக ஆடு பாம்பு அது அரைக்க அழகு. சாமி சிரிக்க மாட்டார் பார்த்து. இதுல இன்னொரு பக்கம் இன்னொரு குரூப் கிளம்பி இருக்கு. அது என்னன்னா எல்லாருக்கும் இவர் சுத்தி ஒரு கூட்டம் வேணும்ல, அதுக்காக தீட்சை வழங்கும் விழா. ஒருத்தர் ஆரம்பிச்சான் ஆடல் அரசுன்னு, இன்னைக்கு அவன் ஆரம்பிச்சுட்டு தீட்சை வழங்கும் விழா நடத்துறான். காமெடியான விஷயம். ஃபர்ஸ்ட் எல்லாம் 100 ரூபாய் வாங்கிட்டாங்க, 4 வாட்ஸ்அப்ல போட்டு திட்டின பிறகு ஒரு டோனர் வச்சு அவங்ககிட்ட காசு வாங்கிட்டு ஃப்ரீயா கட்டணும். இதுல உபதேசம் அதை விட காமெடி. தலையில ஒரு துண்டை போட்டு காதுல என்ன சொல்றான்னு தெரியல, அவங்க கேட்கறவங்க புரியல, இவனுக்கும் புரியல. யாராவது பண்ணிக்கிட்டு இருக்கீங்க திருநீரை 16 இடங்கள்ல நான் நீங்க சொன்ன அளவுல அணியணும். ஒருத்தர் என்ன பண்ணானா என்ன சொக்கரை சொன்ன மாதிரியே நம்ம அணியறதா, சரி காதுல வச்சுக்கணும் 2 காது. ஏன்னா அந்த திருநீரை வச்சதை வச்சு இவன் இந்த குருவுடைய சீடன்னு பார்த்து 2 பேரும் சண்டை இதுதானே இன்றைய சைவத்தின் நிலை. ஐயா அதை புறந்தள்ளிருங்க ஐயா, கடந்து என்னந்திருக்காங்க அதை புறந்தள்ளிருங்க ஐயா. புறந்தல் இல்ல, நீங்க சிந்திக்கிறதுக்காக சொல்லிட்டு நீங்க அப்படிப்பட்டவர்களை புறந்தள்ளணும். அது தள்ளியாச்சு. போயிட்டு இருந்தா இவங்கள்ட்ட இருந்து யாருமா அன்னைக்கு போனேன், நாமக்கல் போனேன், அன்பர்கிட்ட பேசினேன், கரிய திருநாள் கூடாது அப்படின்னு சொல்லி பேசினேன், சான்று பெரிய புராணத்துல காட்டினேன். உடனடியா அங்க இருந்த சகாதேவன் ஐயா அங்க இருந்த கருப்பு தெரியுமா எடுத்துட்டு எங்கிட்ட விபூதி பையில வாங்கி விபூதி வச்சுட்டாரு. வந்தன்பா அதை கொடுத்தாரு. அடுத்த இதை கேள்விப்பட்டுதான் அடுத்த நேரம் 4 கிலோ வெண்தண்ணீர் வாங்கி எல்லாரும் அணிந்தாங்க. புறந்தல் இருந்தா அங்க வெந்நீர் விளங்கி இருக்குமா? விளங்காதுங்க. அதான் இப்ப நீங்க சொன்னா இன்னைக்கு இந்த தப்பான வழிகாட்டுதல் செய்வதில் பெரிய கேடி திருநாவலூர் திருப்பணி செஞ்சவன் அதிக நாள் அவன் நல்ல வேட்டி கட்டினதான் சாமி அருள்வான்னு கேட்டுட்டு தெரிஞ்ச பையன். அவன் நான் வளர்த்த ஒரு மாடு பக்கத்து என் தோட்டத்துல மேஞ்சி பயிரை நாசம்னா அதை சொக்கரை கண்டிக்காத யாரு சாமி கேட்க முடியும்? அப்ப சைவம் இன்னைக்கு இவ்வளவு இழிநிலையில இருக்கு. திருநீற்றின் ஒளிய கூட மங்க வச்சுட்டானுங்க. திருநீர் வெள்ளை வெள்ளையர்னு வச்சா ஒளி பாக்குறவங்க திருநீர் கண்ணுக்கு தெரியும், கட்டக்கரைன்னு வச்சா என்ன ஆகும்? திருநீட்டின் ஒளி விளங்கன்னு படிக்கிறோம்ல, படிச்சு போட்டு கருணத்துக்கு கரிய திருநீர் வைக்கிறோம். இது ஒளியா விளங்கும். வெக்கமா இல்ல கருப்பு திருநீர் அணியிருக்கு? திருநீர் அணிஞ்சவங்களுக்கு உங்களுக்கு தீட்சை கொடுத்தவங்க என்ன யோகியதையில இருக்கான்னு கூட பார்க்க முடியாதா? தீட்சை என்பது வேற. உங்களுக்கு ஒரு ஆசிரியனை தேர்ந்தெடுத்து தானே பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைங்களை அனுப்புறீங்க. இது ஆன்ம முன்னேற்றம் சமாச்சாரம் இல்லையா? பார்த்தோமா நம்ம குழந்தைங்களை கொண்டு போய் சேர்த்துறோம், கண்ட ஸ்கூல்ல சேர்த்துறோமான்னு. அதனால சைவத்தின் நிலைமை இதுதான். ஏன்னா இது நாள் வரைக்கும் நம்ம நிறைய சிந்திச்சோம்.
சிந்திச்சதுல நம்ம 5 பேர் 10 பேர் வாழ்ந்த போதாது. இதெல்லாம் இன்றைய சைவத்தின் இழிநிலைகள். சோறு மட்டும்தான் உழவாரி பண்ணி போறேன்னா, நீ எதுக்கு உழவாரி பண்ணி போற? காசு கொடுத்தா எவனோ ஒருத்தன் புல்லு வெட்டிட்டு போறான். ஒரு 40,000 செலவு பண்ணி நான் போய் அங்க உழவாரி செய்யறதுக்கு 10,000 கொல்லி கொடுத்தா 3 நாள்ல கோயில் சுத்தமாயிடும் தெரியுமா? சிந்திக்கணும் இல்ல, உழவாரம் பண்ணி ஏற்பாடு பண்ணி சோறு போட முடியாது. நம்ம ஊர்ல 4 ஏழைகள் வேலை வெட்டி இல்லாம புல்லு வெட்டுறவன் இருப்பாங்க. கூலி வேலைக்கு போறான் இல்லையாம்மா, அவன் கோயிலுக்குள்ள வர்றது புண்ணியம் அவனுக்கு கிடைக்குமா? அந்த புல்லு வெட்டதுனால அவனுக்கு சாமி மேல ஒரு பற்று வரும். இல்ல 50,000 3 நாளைக்கு செலவு பண்ணி ஒரு 4-10 சிவனையார் திருக்கூட்டங்கிற ஒரு துபாக்கூருங்களை திருநீர் ருத்ராட்சம் அணிந்த வேடதாரிகளை அடைச்சு அவங்களுக்கு சோறு போட்டு தங்க கணக்கு போட்டு பாருங்க. தாமோதரனை கூப்பிட்டு திருவாசம் முற்றோல் பண்ணாக்க 5 லட்சம் ரூபாய் ஆகுது. ஒரு திருவாச புத்தகத்தின் விலை 100 ரூபாய். நீங்க 50,000 பேரை திருவாசகம் படிக்க வச்சலாம். ஏன் இந்த சிந்தனை யாருக்கும் வரமாட்டேங்குது? கஷ்டப்பட்டு உயிரை பணைய வச்சு அந்த குழந்தை காப்பாத்தோம். நீங்க எல்லாம் ஜாலியா விட்டு திரிவாங்க. சைவர்கள் எல்லாம் உங்க பின்னால ஜாலரா போட்டு ஐயா வாழ்க அப்படின்ட்டு போவோம். அமைச்சு வாழ்கன்னு சொன்ன மறந்து விட்டது ஐயா. இப்படியே திருச்சிற்றம்பலம் என்று சொல்லி சிவாய நாம சொல்லி மறந்து விட்டது. தலைவன வாழ்க்கை யோகியது இல்லைன்னா நம்ம எதுக்கு திருநீர் அணியணும்? என்ன நான் சொல்றது சரியா தப்பா சொல்லுங்க. அதனால இந்த நான் சொன்னது சைவத்துல வெளியே தெரிஞ்சு நடக்கிற மிகப்பெரிய குறைகள் மட்டும் இன்னும் நிறைய இருக்கு. அதனால இன்று நான் சொன்னதுல ஏதாவது நடக்காத இருந்தா சொல்லுங்க. நடந்திருந்தா சொல்ல தேவையில்லை. அது எல்லாருக்கும் நடக்கிறது தெரியும். இந்நிலை மாறுவதற்கு நாம் என்ன செய்யணும்னு யோசிங்க. நான் சொன்னது ஏதாவது இந்த குழுல இருக்கிற யாருடைய ஊர்லயாவது இந்த சோறு போட்டாதான் திருவாசகம் படிக்க மாட்டோம். நாங்களாம் சோறு போடலன்னா கூட திருவாசகம் எத்தனை பேர் இருக்கும். உலகார மணிக்கு விட்ட தங்குமிடம் பேருந்து இலவசம் போடல, 3 வேளை உணவு போடலன்னா எத்தனை பேர் உலகார மணிக்கு போகணும்? தங்குமிடம் இருங்க தங்குமிடம் உணவு இலவசம்னு சொல்லல. உங்ககிட்ட காசு வாங்கிட்டு தான் சித்தாந்த வகுப்புல உங்களுக்கு பரிசு தராங்க, சோறு போடுறாங்க. அது வேற விஷயம். இங்க வாங்க, மடத்துல நிறைய காசு இருக்க சித்தாந்தம் எத்தனை மடம் இலவசமா சித்தாந்தம் பழகி தருது. எத்தனை சித்தாந்த ஆசிரியர் எல்லாருமே ஏதோ ஒரு இடத்துல பேராசிரியவா ஏதாவது ரிட்டையர் ஆகி பென்ஷன் வாங்குறவங்க. எத்தனை பேர் சைவத்துக்காக சித்தாந்தம் எடுக்கிறோம். நம்ம சுத்தி இவ்வளவு குறைகள் இருக்கு. இந்த குறைகள் எல்லாம் இறைவன்கிட்ட முறையிட்டாதானே இறைவன் இந்த குறைகளை நீக்கி ஒரு நல்ல நெறிப்பட்ட சைவ அமைப்பை உருவாக்குவார் இல்லையா? இத்தனை வாரம் ஞான சம்பந்தனையும் நாவுக்கரசு சிந்தித்ததுக்கு நம்ம இதையாவது இறைவன்கிட்ட வேண்டணும் தான் இந்த தலைப்பை இப்படி மாத்தணும். சொல்லுங்க லோகநாதன் ஐயா. சிவசிவா கரெக்ட் தான். நீங்க சொன்னது மாற்று கருத்தெல்லாம் எதுவும் இல்லையா? நம்மளால ஒரு 4 பேரை மாத்த முடியும் ஐயா, அவ்வளவுதான். 4 பேரை மாத்திரம் ஊத்தங்கரையில 4 பேர் அந்த 4 பேரு நன்னாங்க 16 பேரை மாத்திடுவாங்க சாமி. ஆமாங்க ஐயா. இந்த உழவார பணி முத தொடங்கினது எங்க பெரியார் மாவட்டத்துல சேக்கிலால் உழவார திருக்கூட்டம்னு ஒருத்தர் தொடங்கினாரு. சொக்கலிங்கம்னு. அவங்க எல்லாரும் வீட்டுல இருந்து ரேஷன் சோறு, நல்ல சோறு எல்லாம் வரும். சொல்லிடுவாரு தயிர் சோறு, புளி சோறு உங்க இருக்கிறத கொண்டாங்கன்னு. இருக்கிறத கொண்டாந்துருவாங்க. எல்லாத்தையும் எல்லா புளிசோரையும் கலப்பாரு. எல்லாரும் அதுல பெரிய கோடீஸ்வரன் வரும். சாமி எல்லாருமே எல்லாரும் சந்தோஷம் பிரகாரங்கள்ல அதே சொக்கலிங்கனார் கூட்டத்துக்கு உணவு ஏற்றி வச்சு டீச்சை வாங்கினவங்க வரை பாயசத்தோட சோறு, டீச்சை வாங்காத உழைத்த அன்பர்களுக்கு புளி சோறு, தக்காளி சோறு. எங்க போயிடுச்சு? எங்க அந்த பற்று? நாவுக்கரசரை போல தொண்டு செய்தால்தானே நாம் இறைவனை காண முடியும், இறை அருளை பெற முடியும். இதையெல்லாம் சொக்கர் இந்த மாதிரி ஒரு கலந்துரையாடல சொன்னாதானே நீங்க எல்லாம் சிந்திப்பீங்க இல்லையா? குறைகோர் நோக்கம் அல்ல இன்றைய சைவ சமயத்தின் நிலை. தலைவனை பற்றி பேசால் இல்ல, தலைவனுடைய கடமைகளை சொல்ல ஆள் இல்ல. தலைவன் அணிந்த கரியத வெந்நீரை கருநீர் ஆக்கிட்டாங்க.
நீ அப்பா அம்மாவுக்கு சோறு போடலனாலும் பரவாயில்ல, கடன் வாங்கினாலும் பரவாயில்ல, என்னுடைய முற்றோதலுக்கு வா. என்ன இது? அதை நிலை மாற எல்லாம் என் தந்தை பேரொரு கருணையை சிந்திக்க வேணும். நான் அணிவோடு கேட்டுக்கிறேன். ஒன்னே இருக்காது. இவனுங்களே அழிச்சு போட்டு காலி பண்ணிட்டாங்க வெந்நீரை. அடுத்து வெள்ளாடையும் காலி பண்ணிட்டாங்க. இவனுடைய சொல்றாங்க காவி கட்டி குத்துக்கிற மட்டும் தெரிய ஆரம்பிச்சாங்க. ஓசோர் போட்டாதான் உலகாரம் பண்ணிக்கு போறோம். ஆக ஒரு வகுப்பு என்பது நம்மை நெறிப்படுத்துவதற்காக இருக்கவன் உருட்டு போன விட்டத்துல பாஞ்ச மாதிரி இருக்கக்கூடாது. எங்க ஆடுரையா சரி, இப்படி திட்டாவாது என்ன இப்படி திட்டே இருக்காரு. நாளைக்கு காண போவாங்களே ஒரு ஆர்வத்தோட இதை பேசிட்டு இருக்கேன். சிவா உங்க கருத்துக்களை சொல்லலாம். இதை மாற்ற நீங்கள் எல்லாம் உடன் இருப்பீர்களா, பேசுவீர்களா? ஒண்ணு சத்தத்தையே காணவேன். நமச்சிவாய வாழ்க. சொல்லுங்கய்யா. ஐயா, இது ஃபர்ஸ்ட் தன் விழிப்பு. அது நீங்க சொன்னதுல நம்ம பிறரை மாற்றதுக்கு முன்னாடி என்னை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் நான் தன் விழிப்பு அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துட்டேன். என்ன பண்ணக்கூடாது, என்ன பண்ணணும் அப்படின்ட்டு. தன் விழிப்பு வந்ததுக்கு அப்புறமா அப்ப நான் ஃபாலோ பண்ணதுக்கு அப்புறம், கடைபிடிச்சதுக்கு அப்புறமா அடுத்த அடியார்களை சொல்ல முடியலாம் இல்லையா? கண்டிப்பா கண்டிப்பா அப்படித்தான் செய்யணும். நம்ம கரெக்டா இருந்தானா அடுத்த நம்ம நெறிப்படுத்த முடியும். அப்புறம் உங்க யோகிதை என்னன்னு கேட்டா நம்ம எங்க செய்யணும் இல்லைங்களா? ஆமாங்கய்யா, ஆமாங்கய்யா. சிறப்பு. அப்புறம் சொல்லுங்க கைலாஷ். நமச்சிவாய வாழ்கையா. அதான் அந்த உண்மை விளக்கம் பாட்டில் சொன்ன மாதிரி பொய் காட்டி பொய்யகற்றி போதானந்த பொருளாம். அந்த பொய்யை காமிச்சாதான் எது பொய்ன்னு நமக்கு தெரியுங்கய்யா. ஒரு சான்றோருடைய கடமை பொய்யை சுட்டி காட்டுவது. அதை அது குறை கூறும் நோக்கத்தில் அல்ல. அது அதுவும் அடுத்தவர்களுக்கு சரியான பாதையை காமிக்கக்கூடிய கடமை ஒரு சான்றோருக்கு இருக்குது. அதனால் இது சொல்லி சேர வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா 5 கடமைகள் சைவத்தில் இருக்குங்கிறது எனக்கு தெரிஞ்சு எந்த ஆசிரியர்களும் எனக்கு எடுத்து சொல்லலை. மூத்தோர் வேள்வி, ஞான வேள்வி, மனித வேள்வி, இந்த இறைவன் வேள்வி, இந்த வேள்வியெல்லாம் இருக்குது அப்படிங்கிறதே நமக்கு தெரியாமல் தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோங்க. அப்போல்லாம் வாழ்ந்தோம் அப்படின்னா வீடே கோயிலாயிரும். ஒவ்வொரு வீடும் கோயிலாயிரும். ஒவ்வொரு மனித மனமும் பக்குவப்பட்டு அந்த ரொம்ப அவங்க வாழ்க்கை உயர்ந்த ஒரு வாழ்வியலை வாழ ஆரம்பிப்பாங்க ஐயா. அதை திட்டமிடப்பட்டு முடக்கிறதோ என்னவோ எனக்கே ஒரு கேள்வி எழும்பப்படுது. இதை தெரிஞ்சுக்க கூடாது. இது கட்டத்தோட மூடப்படணும். இது எந்த சைவ தளத்தில் மொழி பாகுபாடு அன்னைக்கு இதை திட்டமிட்டு தடுக்கப்பட்டு செய்யலாம். ஆமாங்க ஐயா. ஏன்னா எல்லாரும் சிவனா அப்படின்ற குடும்பத்தோடனா எவனாவது சைவத்தை விரும்புவானு விரும்ப மாட்டாங்க. அப்படிதாங்க சொல்றாங்க. குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு எந்த அப்பா அம்மாவது திருநீர் வைக்க விடுவாங்களா? ஃபர்ஸ்ட் மாட்டாங்கய்யா. இது சைவ சத்தம் போடாம நடந்துட்டு இருக்கு. அதுல இருந்து கரைதேற்ற நம்ம எல்லாம் சாமி குருஞான சம்பந்தர் முன்னின்று எதோ செஞ்சிட்டு இருக்காரு. இன்னைக்கு இந்த தலைப்பு நான் எதிர்பார்க்கல, திடீர்னு தோணுச்சு. எல்லாம் நீ பாட்டுக்கு சைவம் பேசிட்டு இருக்க. சைவம் வேண்டிய யோகிதை என்னன்னு தெரிஞ்சுட்டே பேசுற. இத சொல்ல மாட்டேன்னு மனசுல இருந்து ஒரு தெளிவான ஒரு குரல். அதனாலதான் சரி பேசிடுவோம். ஐயா நவனியன் ஐயா. நமச்சிவாய் வாழ்க ஐயா. இன்னைக்கு நீங்க அனுப்பிச்ச கொரியர் வந்துருச்சுங்கய்யா. திருவிளையாடற் புராணம் புக்கு 11 புக்கு ஒரு சின்ன பார்ட்ல வந்ததுங்கய்யா. நன்றிங்கய்யா. நமச்சிவாய் வாழ்கங்கய்யா. ஐயா நமச்சிவாய் வாழ்கையா. நமச்சிவாய் வாழ்க ஐயா. நீங்க சொன்ன மாதிரி இப்போ நம்ம சரியா இருந்தாதான் நம்ம அடுத்தவங்களை கேட்க முடியும் ஐயா. நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம சரிப்படுத்திக்கணும். உண்மை. அதுக்காக தான் உங்ககிட்ட சொல்றது. நீங்க எல்லாம் பல்வேறு பயிற்சிக்கு ஒரு நம்ம சரிப்படுத்தினாதானங்க நம்ம அடுத்தவங்களை இது சொல்ல முடியும். அவங்க அறியாமையில இருப்பாங்க, இல்ல தெரிஞ்ச தவறு செய்வாங்க. அது அந்த பக்குவத்துல நம்ம எடுத்து சொல்லணும். இங்க சொல்றவங்க மட்டும்தான் தெரிஞ்ச தப்பு செய்யணும். கேட்கறவெல்லாம் பின்னால போயிட்டு இருக்காங்க.
இல்லைங்க, இன்னைக்கு ஆன்மீகங்கிறது வியாபாரம் ஆயிடுச்சுங்கய்யா. கடவுளை தேடிட்டே இருக்கேன், கிடைக்க மாட்டேங்கிறாரு மாதிரி. நம் தலைமுறையில முயற்சிக்கணும்ல, யாரோ முயற்சி சரியா நான் அன்புதான் ஆன்மீகங்கிறத புரிஞ்சுட்டேன்யா நானு கடைசியா. பல்வேறு இது நம்ம இவரு கைலாஸ் ஐயாவும் சொல்லுவாரு, நீங்க ஏன் போய் அங்க தேடுறீங்க இங்க தேடுறீங்க, நீங்க வந்து சைவத்திலேயே இது பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்கா வந்து உங்களுக்கு எல்லாமே செட் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. நமக்கு சில நேரம் கோபம் வரதாங்க செய்யுது அவங்க செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் பார்த்தா மக்கள். பட் ஆனா நம்ம அது பொலைட்டா தான் சொல்லி சரி பண்ண வேண்டியதா இருக்கு. சில இடங்கள்ல போகும்போது பாக்குறோம் நடக்குது. அதனால அவங்களும் ஒரு கட்ட வரைக்கும் போவாங்க. அதுக்கு ஐயா சுகமையா எனக்கு ஒரு சந்தேகம் ஐயா. இப்போ நம்ம இந்த தற்காலத்துலேயும் சரி, இதுக்கு முன்னாலேயும் சரிங்க ஐயா. இப்போது நீங்கள் சொல்கிறீங்க கோயில் கோபுரம்னா வந்து இதுதான் ராஜகோபுரம், மூலவர் சன்னதி இப்படி இருக்குது. அந்த ஒவ்வொருக்கும் நீங்கள் விளக்கம் கொடுக்குறீங்க. நந்தினா இதுதான் நந்தியினுடைய விளக்கம், சாமியினுடைய முகூர்த்தங்கள் இந்த 26 முகூர்த்தங்களுக்கு இதுதான் விளக்கம், 4 வாயில்களுக்கு இது விளக்கம்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போது இதெல்லாம் வந்து நீங்கள் சொல்லி அப்போ தான் வந்து நமக்கு தெரிய வருது. அப்போது இத்தனை காலகட்டம் நமக்கு தெரியாமல் இருந்த காரணமோ, இல்லை இது வந்து யாருக்கும் தெரியாத காரணம் அவங்களோட வினைப்பயனாங்க ஐயா, இல்லை வந்து அது வந்து வினைப்பயனல்ல, எவனும் தெளிவா சொல்ற அளவுக்கு எவனும் வெளியே வரல. சொல்றதுக்குரிய ஆட்கள் வரல, எல்லாமே இதை வச்சு நீங்க சொல்ற மாதிரி தன்னையே அர்ப்பணிச்சாதான் இறைவன் வருவாரு. உங்கள மாதிரி எல்லாருக்கும் வந்து அவரு எல்லாமே சொல்ல மாட்டாருயா. இன்பம் துன்பம் எல்லாத்தையும் அனுபவிச்சு நீங்க சொன்ன மாதிரி தனிமையில நிக்கும் போதுதான் அவரு அவனுடைய எண்ணங்கள், செயல்கள், சொற்கள் எல்லாமே நமக்குள்ள வரும். நம்ம பிரபஞ்சத்துல இருந்து அது வாங்கி சொல்ல முடியும். இதே எடுத்துட்டீங்களா? எழுதிச்சுங்களா? பயிர் கொடுத்தாரா? நீங்க கூட வந்ததே அவர் தெரியலன்னு ஜுரம் வந்தா கொடுப்பாரு. சரிவா, நாளைக்கு மத்தியானம் எங்கேயாவது வெளியே போகாத இருந்தா சுந்தர்கோல் வரைக்கும் போயிட்டு வந்தேன்னா சொல்லுங்க ஐயா. அப்புறம் இப்போ அந்த கேள்வி நான் கேட்டேன் இல்லைங்க அன்னைக்கு உங்ககிட்ட. இப்போ புத்தர் வந்து ஆசையை துறக்கணும் அப்படின்னு சொல்றாரு. திருமூலரும் அதே தான் சொல்றாரு, ஆசையர் மீன்கள் ஈசனோடு ஆயினும் ஆசையர் மீன்கள். வேற ஆசைமா? எதனால இங்கே புத்த மதம் சமண மதம்ங்கிறது ஞானத்துக்கான பாதைன்னு நம்மளால முழுமையாக எடுத்துக்க முடியாது. ஏன்னா அவங்க எல்லாம் வந்து சான்றோர்களும் குருமார்களும் தானுங்க. அதுக்குள்ளெல்லாம் இன்னும் நான் போகவே இல்லை. நம்ம இன்னும் சைவத்துக்குள்ளேயே ஒழுங்கா போல, அதை பத்தி ஆய்வுக்கு போகணும்னு. சரிங்க சரி. சைவத்துக்குள்ளேயே ஒழுங்கா போல, இங்க இருக்க தெரிஞ்சுட்டா நீங்களே தெரிஞ்சுக்கீங்க. அதுக்கு இருக்கிற வித்தியாசம் எல்லாம் விட்டுட்டீங்களா? அதனால காலம் உணர்த்தும். இன்னைக்கு எப்படி சைவ சிந்தனை திடீர்னு ஒரு நாளைக்கு அதை சிந்திக்க வைப்பார் பெருமான். புரியுதா? எடுத்த உடனே எல்லாம் தெரிஞ்சிக்க முடியாது. முதல்ல நம்ம வீடு, நம்ம குடும்பம், நம்ம சூழ்நிலை இப்படி இருக்கே, இதை எப்படி மாற்ற சிந்தனைகளோ பக்கத்து வீட்டாரனை பத்தி நம்ம ரிசர்ச் பண்ணா நம்மளோட கேவலமான குடும்ப உறுப்பினர் யாரும் கிடைக்கும். புரியுதா? சரிங்க. அதுதான் ஒளிவில் ஒடுக்க பாடல அன்னைக்கே வகுப்பு பேசிட்டேன் அந்த ஆடியோட. அந்த நிலையெல்லாம் கடந்துதான் நம்ம இந்த நிலைக்கு வந்திருக்கோம். நம்ம சமணரா இருந்திருக்கோம், புத்தரா இருந்திருக்கோம், தேடி இருக்கோம். எங்க ஆசான் தான் சொல்லுவாரு, எங்கேயோ நெறிஞ்சு முள்ளா இருந்து காலை குத்திருப்பேன், அவரு கையால தொட்டு என்னை தூக்கி எரிஞ்சதுனால இந்த பிறவியில திருநாவுக்கரசரை சிந்திக்கிற தவம் கிடைச்சது. புரியுதா? சரிங்க. முதல்ல நம்ம ஒழுங்காகி நம்ம வீட்டை ஒழுங்குபடுத்தி நம் உறவுகளை பேணி, சைவமும் நம்முடைய குடும்பம் தான்.
நம்ம அப்பா உருவாக்கிய ஒரு வீடு. அது இருப்பவர்களை நெறிப்படுத்துவதற்கான ஆக்கப்பூர்வமான முயற்சிகளுக்கான முயற்சி. புரியுதா? சரிங்க. அப்புறம் சித்தப்பா மாமன் மற்றெல்லாம் அப்புறம் சிந்தியும். ஓகே, அதனால எல்லாம் என்னுடைய பேரக்கண்ணி உண்டாகி எல்லா நலன்களும் பெற்று வாழ திருவருளை சிந்தித்து இன்றைய வகுப்பை நிறைவு செய்யலாம். இன்றைய வகுப்பு சற்று கடுப்படிப்பது போல வார்த்தைகள் இருந்தாலும் கூட காலையில இருந்து கிட்டத்தட்ட இந்த 2-3 நாளா எனக்குள்ள ஒரு மன உளைச்சல் இருந்தது. அந்த மன உளைச்சலின் பிரதிபலிப்பு தான் இந்த தலைப்பு. ஏன்னா எந்த ஞான சம்பந்தருக்காக இந்த பிறந்தோம் என்று நினைத்தோமோ அந்த ஞான சம்பந்தன் இல்லாதனால இன்னைக்கு இவ்வளோ பெரிய அழிவு. அவர் புகழ சைவத்தமிழ்ல உயிர பணம் எடுத்து ஞான சம்பந்தரை பேசுறதுக்கு 5000 ரூபாய் வாங்குற ஆட்கள் தானே இருக்காங்க. அப்ப இந்த சமுதாயத்தை சிந்திக்க வச்சா அந்த மாதிரி ஆட்கள் ஓரங்கட்ட வச்சாங்க. அது இப்ப சிவபெருமானை வச்சு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்க காசு கொடுத்து ஏன் வாங்குறீங்க? காசு கொடுத்து வாங்குறோம். தெரியாத சிவம் வேணும், சைவம் வேணும், நாம அந்த மார்க்கத்தை பிடிச்சாவது எங்கேயா மேல போயிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு. பரவாயில்ல, எல்லா இடத்துலயும் அதுதான் தரிசனம் பேசுற ஒரு சமயத்துல வந்து நீங்க என் காசு வாங்காத சொல்றானான்னு ஏன் பாக்கல? அவன் காசு வாங்கிட்டு சொல்றான்னு தெரியும். காசு வாங்காத ஏன் இவ்வளவு சைவம் பத்தி பேசுறனே, பணம் கொடுக்கலன்னா பேசுவானா அப்படின்னு ஒரு வார்த்தை யோசிச்சிருந்தா எல்லா சப்ஜெக்டும் க்ளோஸ் ஆயிருக்கும்ல. சரியா தப்பா? இல்ல, நீங்க சொல்றது சரிதான். ஆனா மக்கள் வந்து சைவத்துல போய் இறைவனை நம்ம எப்படியாவது கண்டுபிடிச்ச முடியுமா, அவர்கிட்ட போய் சேர்ந்துட முடியுமா, அந்த திருவருள் நம்ம கிடைச்சிருமா அப்படிங்கறதுனாலதான் ஏதாவது ஒரு வழியில போய் சேருமா, நம்ம கரை சேருவோமா அப்படிங்கறதுனாலதான் போறாங்க. காசு கொடுத்து போறேன், காசு கொடுக்காத போறேங்கிறத ஏதோ ஒரு வழியில போய் சேருங்க, ஒரு நெறிப்பட்ட வழியா போய் சேரணுங்கிற ஒரு தெரியாததுனாலதாங்க. அது தெரியாததுனாலதான் இப்ப சொல்றீங்க, நமக்கு தெரியுது. ஐயா, நான் இங்க ஒண்ணுமே சொல்ல, அதே நாம் தெரிவிப்போம். கண்டிப்பா கண்டிப்பாங்க. இந்த பதிவுகள் எங்கெங்க எவ்வளவு வேலை செய்யுதுன்னு வந்து திருவருளுக்கு தான் தெரியும். சப்ஜெக்ட் மற்ற சப்ஜெக்ட் சொக்கர் பேசுறது எங்க போகலையோ, ஆனா இன்னைக்கு பேசுன சப்ஜெக்ட் வேற லெவல்ல எல்லாருக்கும் போகும். ஏன்னா இதுல எல்லாரும் பாதிக்கப்படுவாங்க, எல்லாரும் வாசிகளால் காயப்படுவாங்க. உலகாரணி செய்யற வந்து எவ்வளவு பேர் இருக்காங்கல்ல, காசு போட்ட கொடுத்தாதான் எவ்வளவு இருக்கும். எல்லாரும் சிந்திப்பாங்க இல்லைங்களா? இல்லையா? கண்டிப்பாங்க, கண்டிப்பா. சிந்திக்க வைக்கிறதான வகுப்பு. இதனால ஜாலியா திருமண செய்ய நாளை இருந்து வேற சப்ஜெக்டுக்குள்ள போயிட போறோம் இல்லைங்களா? அதனால எப்பொருள் எத்தன்மை தாயினோ பொருள் மெய்ப்பொருள் காண்பது. மெய்ப்பொருளை நோக்கி அழைத்து செல்வதே எல்லோருடைய நோக்கமாக கடந்த காலத்தில் அருளாளர்கள் வைத்திருந்தார். அறிவில் குழப்பம் ஏற்பட்டு ஆன்மாக்கள் குழப்பம் அடையும் பொழுது அதை தெளிவிக்க வேண்டிய கடன் அருளாளர்களுக்கு இருக்க. வழியில் குருஞான சம்பந்த பெருமான் பேரருள் செய்து இங்க நம்மளை எல்லாம் கூப்பிட்டு இன்னைக்கு இப்படி இருக்கே, யாரா கேட்க போறீங்கன்னா அவர் வந்து உங்ககிட்ட இந்த கருத்தை வெளியிடாதே தவிர, இது ஏற்கனவே பல ஆண்டுகளா அடியேன்னு பேசிக்கிறதானா இந்த குழு வந்து குருஞான சம்பந்தரால் நெறிப்படுத்தப்பட்டு வழிநடத்தப்பட்டுகிற ஒரு மீட்டிங் இது. இதுல எனக்கு என்ன பாடம்னா, குழந்தைகிட்டயே சொல்லிட்டு இருந்தா பெரியவங்க அனுமதிச்சாதானே குழந்தைகள் நெறிப்படும். பெரியவங்ககிட்டையும் கொஞ்சம் பேரை சிந்திக்க வைன்னு இதை கொண்டு வந்திருக்காரு. இல்லைன்னா இந்த வகுப்பு கிடையாது. கரெக்டான கைலாசன் எல்லாம் குருவருளுங்கய்யா, குருஞான சம்பந்தருடைய கருணை. அவ்வளவு. சரி, எல்லோருக்கும் திருவள் உண்டாகட்டும். கிருத்தியா, தேன்மொழி அம்மா. ஐயா நமச்சிவாய வாழ்க்கையும் நமச்சிவாய வாழ்க்கையும்
எல்லாரும் இன்னைக்கு என்னடா நேத்து ஒரு மாதிரி டென்ஷனா சுக்கர் கத்துனாரு, இன்னைக்கு இப்படி கத்துறாருன்னு நினைச்சிடாதீங்க. இல்லைங்கய்யா, உண்மை சைவத்தை உணர்ந்தா தானே ஐயா நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்கள உங்களுக்கு நாம சொல்லி கொடுக்க முடியும். முதல்ல நீங்க சொல்லிதான் இப்ப கருப்பு திருநீர் எடுத்துன்னா நீங்க சொன்னாப்புல எல்லாம் அதுதான் கருப்பு திருநீர் ரொம்ப பசுமையான இதுல இருந்து வந்திருக்குன்னு சொல்லி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்பதானே சிந்திக்கிறேன். கண்டிப்பா அதுல இருக்கிற இப்பதான் தெரியப்படுத்துறீங்க. அதனால உணர்றோம். இதுல கேட்டதுக்கு அப்புறம் தானே நிறைய விஷயங்கள் உணர்றோம். கண்டிப்பா. ஏன்னா இறைவனா சும்மா இல்ல, எவ்வளவு தூரம் ஆடுவாங்க பாத்துட்டோம். அப்புறம் நெச்சில் வச்சுக்கணும்னு வச்சிருந்திருக்காரு. கடைசியில கைலாச குறைச்சிட்டு போய் குருநாதர் காலில் சஞ்சானந்த காலில் உழைச்சிட்டாரு. இந்த மாதிரி நிறைய பேர் இப்படி இருக்காங்க, காப்பாத்துங்கன்னு. இவன் கத்தாத இருந்தா இதெல்லாம் நிகழாது. எல்லாம் இந்த கைலாசால வந்த வேணே. ஏன் கைலாச ஐயா சாமி அங்கே கூப்பிட்டு போனங்காட்டி தாங்க அங்கே நம்மளால் போக முடிஞ்சது. அங்கே போய் அழுக வச்சது சாமி தாங்க ஐயா. அதனால் எல்லாமே குருவருள் தாங்க ஐயா. நம்மளால் எதுவுமே நடக்காதுங்க ஐயா. நீங்கள் சொன்ன மாதிரி திருநாவுக்கரசருடைய காலுக்கு முள்ளாக இருந்தால் நான் ஆடுரையாவே சொல்லலை. இப்போ நம்மெல்லாம் வந்து யாராக இருந்திருப்போம். அதனால் எல்லாமே வந்து இறைவனுடைய கருணை மட்டும்தாங்க ஐயா. நம்மளாலலாம் எதுவும் கடுகளவும் நம்ம முயற்சிங்கிறது எதுவுமே இல்லைங்க ஐயா. எல்லாம் இறைவனுடைய கருணை. இதுக்கு மேல நிறைய மாற்றங்கள் நிகழும். வேணா வேடிக்கை பாருங்க அமைதியா. ஐயா இப்ப நாம வந்து மத்தவங்கள மாத்துறதுக்கு முயற்சி எடுக்கிறது பண்ண முடியாத விஷயம். அவங்களுக்கு அந்தந்த தெளிவு இருக்கிறப்பதான் அவங்க மாறும். அப்படி இல்ல கிருத்திகா, சொல்லுங்க ஐயா. ஏன்னா நம்ம வரைக்கும் தான் நாம பார்க்க முடியுமே. எப்படி நாம மத்தவங்க இல்ல, நீங்க மாறினா உங்களை 4 பேர் என்னப்பா திடீர்னு இப்படி மாறிட்டேம்பாங்க. நீங்க விளக்கம் சொல்லுங்க, அவங்க மாறிக்குவாங்க. அது நம்மள கவனிச்சு கேட்கறக்கூடிய ஆளுங்க நம்ம கிட்ட கேக்குறப்பதான் சொல்ல முடியுமே தவிர நாமளா போய் சொன்னானா நம்மளதான் அவங்க வேற ஏதோ நினைப்பாங்க. உங்களை போய் சொல்லவே இல்லையா நான். போய் நீங்க 10 பேர்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்லலாம். இல்ல அந்த மாதிரி சொல்லல. ஆனா வந்து அத நம்ம சொல்லணும்னா யார்கிட்ட சொல்லணும்? நம்ம வீட்டுல நம்ம குழந்தைகிட்ட கொண்டு போவோம். அடுத்த தலைமுறைக்கு நல்லா இருக்கும் தானே இத்தனை ரிஸ்க். ஆமாங்க ஐயா. அப்ப நம்ம வீட்டுல 2 பசங்க இருக்காங்க, அவங்கள்ட்ட சொன்னா அவங்க அப்படி அந்த வாழ்க்கை எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவன் ஒழுங்குபடுத்துவாங்கல்ல. கிருத்திகாமா ஒரு சின்ன உதாரணம், என் வாழ்க்கை சம்பவமா. ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி ஒரு நண்பர் வந்து என்னைய கூப்பிட்டாரு. திருவருட்பயன் வகுப்பு எடுத்தீங்கன்னா வந்து ஒரு 2000 ரூபாய் கிடைக்கும், ஒரு 2 வாரம் 3 வாரம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்தீங்கன்னா ஒரு மாதத்தில் ஒரு 15,000 20,000 கிடைக்கும், எங்கேயாவது போய் எடு அப்படின்னு சொன்னார். அப்போ எனக்கு காதல கேக்குறப்பே ஒரு மாதிரியா இருக்கு. அது உண்மையான சத்தியமா வந்து என்னை கேட்டாங்க. அதுக்கு விலை பேச வந்து கேக்குறப்பே எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. அது வந்து கேட்டாங்க. அப்போ நல்லது பண்றதுக்கு மனமுகந்து அவங்களா மனசார பண்ணும். அத வந்து நீங்க அப்படி கேட்டிருந்தது சந்தோஷம் தான், அதுக்கு விலை பேசுனதுதான் தவறு. அப்போ அதை சொன்னாதானமா தெரியும். இங்க வந்து சைவம்ங்கிறது விலைக்கு தாண்டியது அப்படின்னு ஒருத்தர் சொன்னாதானே நமக்கு தெரியுது. அது சொல்ல வேண்டிய கடமை சான்றோர். எனக்கு புரியல, நீங்க எவ்வளவு எல்லாரும் பெரியவங்க இதெல்லாம் சொல்லணுமாங்கிறது சொல்லி தெரிஞ்சுக்கிற நிலைமைக்கு வந்துட்டோமே. இதோட நிலைமை எப்படி இருக்கிறது அந்த நிலைமைக்கு வந்துட்டோமே நம்ம எல்லாரும். நான் சாதாரணமா ஒரு வீட்டுல சாதாரணமா இருக்கிற பொண்ணுதான். இந்த சமயம் இதெல்லாம் எதுவுமே எனக்கு சுத்தமா தெரியாது. ஆனா இந்த கருத்தை நீங்க ஐயா சொல்லியும் நீங்க எல்லாம் சொல்றப்பதான் வந்து இது வந்து சாதாரணமா அடிப்படையா இருக்கிற காமன் சென்ஸ். இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கிற இதுதான். ஆனா தெரியாதவங்களுக்கு அது சொன்னா பரவாயில்ல. எவ்வளவு கற்றறிந்து இந்த இதை இவ்வளவு நெறிப்படுத்தி நீங்க வந்து கொண்டு போயிட்டு இருக்கணும் அப்படின்னு இருக்கவங்க அவங்க வந்து இந்த இதுல இப்படி இருக்காங்க. அத வந்து ஆச்சரியமா சொக்கர் பண்ற சொல்றப்ப நீங்க கேக்குறப்ப எனக்கு வியப்பா இருக்கு. இப்பதான் அது தெரிஞ்சுட்டுன்னு சொல்றது. ஆனா தெரிஞ்சுக்கக்கூடிய செயல் இன்னும் நிறைய இருக்கு. சொக்கரையா எதுவுமே என்ன சொல்லவே ஆரம்பிக்கல அப்படிங்கறதா என் மனசுக்குள்ள இருக்கிறது. அடிப்படையிலேயே இன்னும் பல விஷயங்கள் வந்து இன்னும் நம்ம வந்து நிகழாம இருக்குது தற்காலத்தில். உண்மையை வந்து உண்மையாக சிந்திக்கிறோம் அப்படின்னா அடிப்படையிலேயே பார்த்தோம்னா இங்கே வந்து எல்லாமே வியாபாரமயமாக்கப்பட்டு தான் இருக்குது. இதுதான் நிதர்சனமான உண்மை.
இதை பூசி அந்த மெழுகி வியாபாரமயம் ஆனாலுமே அந்த வியாபாரத்துக்குள்ள நம்ம போகாம அதை இப்படி செய்யலாங்கிறது பகுத்து சொல்லி நான் அப்படி பண்றேன்ப்பா, ஆனா எனக்கு அது ரூபா வேண்டாம், நான் மனசார செய்யறேங்கிற இடத்துல நீங்க அப்பயே சொல்லிருந்தீங்கன்னா அந்த அப்படி இதுவே இருக்காது. அப்படி சொல்றேன். நீங்க அப்படி அப்பயே சொல்லிருக்கலாமே. அப்படி 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 சொல்லித்தான் இப்போ வரைக்கும் நம்ம இருந்துட்டு இருக்கிறோங்கம்மா. அப்படிதான் இப்போ வரைக்கும் நம்ம சொல்லி இருந்துட்டு இருக்கிறோம். இல்ல, அப்படி போய் வகுப்பு எடுத்தீங்களான்னு கேக்குது. எடுத்தீங்களா? இல்ல இல்ல எடுத்தீங்களா? இல்ல மறுத்துட்டேன் அதுதான் அது வந்து நீங்க அதுதான் நீங்க கற்கல அப்படிங்கறத நான் சொல்ல வரேன். நான் மறுத்துட்டேன். வகுப்பு எடுக்கிறேன்னு எடுக்க வேண்டியதுன்னா ஏன் எடுக்கணும்? நான் மறுத்துட்டேங்கய்யா. அது தவறு. நீங்க செஞ்சது நீங்க கட்டுறது என்ன, நீங்க கட்டலங்கிறதா இல்லைங்கம்மா, பணம் வாங்கி எடுக்கலன்னு சொல்றேன். பணம் வாங்கி எடுக்கல, இலவசமா வந்து ஆன்லைன்ல நடத்தணும்னு சொல்றேன். எடுத்துக்கிட்டு இருக்கீங்களா? எடுத்துட்டு இருக்கீங்களா? ஆமா 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 ஆமாங்கம்மா, ஆமா, அது ரொம்ப சந்தோஷம். நடந்துட்டு தான் இருக்கு. சரிங்க, அது ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான். இவ்வளவு நேரம் கெட்டியா மெனக்கெட்டு பேச முடியுது. மெனக்கெட்டு பேசலங்கய்யா, அது என்னடா அப்படிங்கிறது. நான் வந்து எதுவும் தெரியாதா, நடுவுல ஏதாவது பேசினா நான் ஏதாவது தவறா போயிடுமோ, அதனால யோசனை பண்ணிதான் நீங்க நான் மனசுல இருக்காம டக்கும் நீங்க பேர் சொல்லுவீங்க, அதனால நான் கேட்டா சொல்லலாம் கேட்கலாம் அப்படிங்கிறது மட்டும்தான், அதனால நான் அமைதியா இருந்துட்டேன். சரிங்கய்யா. எல்லாருக்கும் இறைய கொண்டாடட்டும். இன்றைய நாள் ஒரு ஏன்னா இன்னைக்கு பெருமான் பெரும்படி இன்னைக்கு தான் வாங்கிட்டு அரண்மனைக்கு திரும்பி இருக்காரு. அதனால கொஞ்சம் 2 நாளா அவர் நேற்று வைகைக்கு அடி வாங்க தயாரா போனாரு. இன்னைக்கு அடி வாங்கிட்டு திரும்புறாரு. ஒரு திருமுறைக்காக அடி வாங்கி இறைவனுடைய பெயரை பேசுறதுக்கு ஒருத்தன் காசு கேட்டா அவங்க வாங்கி திருப்திப்படுத்தாதீங்க, கொடுக்காதீங்க. ஐயா வச்சு ஒரு பெரிய விழா எடுக்கணும், காசு கொடுக்காதீங்க. யாராவது கொடுத்துட்டு இருந்தா சொல்லுங்க, நாங்க வந்து பேசுறோம்னு சொல்லுங்க. கொஞ்சம் நம்மளே போய் நம்ம ஊர்ல இருக்கிற கோயில்ல மனோகரன் ஒரு பையன் காசு வாங்காத கல்யாணம் பண்ணி வெயி அப்படின்னு நாமக்கல்ல ஃப்ரீயா தான் எல்லாமே பண்றாங்க. மீறி அன்பை கொடுத்தா அந்த காசை வந்து அறவழிச்சுகளுக்காக அப்படியே கொடுத்துட்டோம். பரவாயில்ல, கைலாசம் இதை செய்யறாரு, ஓகே. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மாறிடும். அதனால திருவள்ளால் நாளை சந்திப்போம். எனக்கு தெரியும் அவினாசி கிட்ட தறி வச்சு ஒட்டிட்டு இருந்தாருன்னு. இப்ப தறி வைக்கிறது விட்டுட்டு இப்ப கோயில் கும்பாபிஷேகம் இது பூஜை எல்லாம் நல்ல காசுமா. நீங்க தறி ஓட்டோட ஸ்டேட் பேங்க்ல மேனேஜரா இருந்த ஒருத்தர் ரிசைன் பண்ணிட்டு கும்பாபிஷேகத்துக்கு போறாரு. ஏண்டான்னு கேட்டா அதுல கண்டவனுக்கு பதில் சொல்லணும். இது ஒரு கும்பாபிஷேகத்துக்கு போயிட்டோம்னா 4 லட்ச ரூபா மிச்சம் ஆகும். நான் கொஞ்சம் வேதனை தான் மாட்டுவேன். பிரச்சனையத்திலிருந்து காப்பாத்தி சைவத்தை இவ்வளவு தூரம் நிலைநிறுத்தினாங்க. இன்னைக்கு சைவ ஒரு கூட கீழே இல்லை. ஆமா சாமி, உண்மையான சைவ வேடதாரிகளே பார்க்க முடியல. மடத்துல இருந்து வெளியே வரைக்கும் எல்லாம் பணத்துக்காக திருவேடம் போட்டு, பணத்துக்காக பாடி, பணத்துக்காக கும்பாபிஷேகம். வருத்தமா இருக்கு. மாற்றத்திற்கான காலம் வந்துருச்சு. விதைகள் துவப்படுகின்றன. கண்டிப்பா மரம் முளைக்கும். நமச்சிவாய வாழ்க. விடைபெறலாமா? எல்லாருக்கும் நமச்சிவாய வாழ்க ஐயா. பேசுறேன் விரிவாக. நமச்சிவாய வாழ்க. நமச்சிவாய வாழ்கையா. நமச்சிவாய நமச்சிவாய வாழ்கை.